கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை போன்று நீலகிரியிலும் ஏற்படுவதை தடுக்க செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரனால என்ன ஆகுதுன்னா ரெசார்ட் காட்டேஜினுடைய எண்ணிக்கை ரொம்ப அளவுக்கு அதிகமாகுது. அதைய மக்கள் குறைவான காசில் வாங்கி நிறைவான இடத்த ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. பெரிய பெரிய கட்டிடம் கட்டிடுறாங்க. பின்னாடி நீர்நிலைகள் இருக்கா, முன்னாடி ஏரி இருக்கா, அருவி இருக்கான்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்கறது இல்லை. தனக்கு கிடைக்க போகிற காசு மட்டுமே வந்தால் போதும். வருகின்ற மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இந்த மாதிரி ஆபத்து வரும் காலத்தில் தான் நமக்கு தெரியுது. திடீர் நிலச்சரிவு இங்கே பல பேர் இழப்புகள் ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நீலகிரிக்கு வரக்கூடாதுன்றதுனால பல செங்குத்தான இடங்களில் விவசாயம் செய்வதை தவிர்த்து தாழ்வான பகுதிகளில் விவசாயம் செய்ய தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். நாளடைவில் அதே இன்சிடெண்ட் இங்கே நீலகிரியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கட்டடங்கள் அனுமதி பெற்று எந்தெந்த இடத்துல ரிவர்லாம் வருது அந்த இடத்துலலாம் கொடுக்காத ஒரு தடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்க வேணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள கேரள மாநிலம் வயநாட்டில் 2வது நாளாக மீட்பு பணி நடைபெற்ற நிலையில் நீலகிரி மாவட்டத்திலிருந்து முதியவர் ஒருவர் தனது மகனுடன் நிவாரண முகாம்களுக்கு உதவி செய்தார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் அறிவழகன் என்பவர் நண்பர்கள் மூலம் பெற்ற உதவியுடன் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கிக் கொண்டு நிவாரண முகாமிற்கு வந்ததாக தெரிவித்தனர். தங்களை போன்று மற்றவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முண்டகை மற்றும் ஏரல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் ஏராளமானோர் மாயமாகி உள்ளனர். முண்டகை பகுதிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் மாற்றுப்பாதை வழியாக அங்கு மீட்பு படையினர் சென்றனர். உயிருடன் சிக்கியுள்ளவர்களை மீட்ட வீரர்கள் அவர்களை ஏரல் மலைக்கு அனுப்பி அங்கிருந்து முகாமில் தங்க வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். இதனிடையே முண்டகை மற்றும் ஏரல் மலையில் அரசு அதிகாரிகள் தன்னார்வலர்கள் தவிர்த்து வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.